Hi guys, welcome to Street 26. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அமாங்கஸ்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இது நான் எப்போவுமே விளையாடுற கேம் தான். அமாங்கஸ் வந்து இப்போது வந்து யூடியூப்பில் நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது ரியல் லைஃப்லேயே விளையாடுறாங்க. நான் வந்து இந்த கேம்லேயே விளையாடி காமிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளே அமைக்க வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்லைன், நெக்ஸ்ட்டு ஃபைன் கேம். கிரிக்கெட் கேம் வந்து நம்மளுக்கே கேம் உருவாக்கலான்னு உருவாக்கிக்கலாம். இப்போ நான் கிரியேட் கேம் கொடுத்து உருவாக்குனா யாருமே வரமாட்டாங்க. அதனால் 2-3 பேர் வந்தாலே நிறைய ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த 2-3 பேர் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ஃபைன் கேம் கொடுத்துடலாம். ஃபைன் கேமுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும். எல்லா ஆப்ஷனும் கொடுத்து வச்சுருக்கிறதுனால எல்லாமே இதில் வரும். நான் வந்து இந்த இது செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதான் நான் இப்போ ஓடுறேன்னா தானே நான் வந்து ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல இந்த கேமுக்குள்ளே, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இம்போஸ்டர், எனக்கு பிடிச்ச ரோல் இம்போஸ்டர். ஜாலியாக இருக்கும் அது விளையாட. ஸோ நான் இம்போஸ்டர். அவங்கெல்லாம் க்ரூமேட். நான் வந்து க்ரூமேட்டாக இருந்தால் இம்போஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் தான் கண்டுபிடிக்கணும். ஆரஞ்சு ஓடி போயிரு. எவனாவது கேமராவில் பார்த்துட்ருப்பான். ஐயோ, ப்ளூ வந்து நம்ம வெண்ட்டில் வந்தது பார்த்துட்டானே. இந்த இருக்கா இன்னொரு போஸ்ட். நான் வந்து ஷேப் ஷிஃப்டர்ப்பா. நாங்கள் தான் வேணும். ப்ளே அகைன் கொடுத்தா நம்ம இன்னொரு தடவை இந்த பக்கம் இருக்கும் ப்ளே அகைன். அதை கொடுத்தா நம்ம இன்னொரு தடவை அதே இடத்துக்கு போகலாம். அதாவது அதே டீமில் போகலாம். ஓகே, அவுட்ஃபிட்டை மாற்றலாமா வேண்டாமா? இதுவே நல்லா தான் இருக்குது, பட் மாற்றணும். சில அவுட்ஃபிட் நம்ம வாங்கணும். இந்த கேம்குள்ளே போனோடனே நம்மளுக்கு வந்து சில அவுட்ஃபிட் தருவாங்க அவங்களே. கலர் வந்து நம்ம இருப்போம், நம்ம எதனால சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 பேர் தான் இருக்காங்க, யாரும் வரல. அதனால நான் லீவ் கேம் கொடுத்துட்டு திருப்பியும் ஃபைன் கேம் கொடுத்துட்டு இந்த இதுக்கு போகிறேன். இந்த கேம் யூ ட்ரை டு ஜாயின் இஸ் ஃபுல். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கேம் ஃபுல் ஆகிடுச்சான். அதனால் நீங்கள் வர முடியாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே அதாவது அவங்க க்ரூமேட் கூட நம்ம பேசிக்கலாம். க்ரூமேட்டுன்னு இல்லை, எல்லாருக்கூடையுமே நம்ம பேசிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்டர் பிளேயர் ஸ்பீடு கேட்குறேன். பிளேயரோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுங்க அப்படின்னு கேட்குறேன். 4 பேர் தான் இருக்காங்க. காய்ஸ் 7 பேர் வந்துட்டாங்க. இப்போ 7 பேர் போதும். அதனால நான் கேட்குறேன் ஐ ஆம் ரெடி அப்படின்னு கேட்குறேன். 9 பேர் வந்துட்டாங்க. ஒருத்தங்க லீவ் ஆகிட்டாங்க. நோ 8னா இன்னும் நிறையா வரணும்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒருவேளை அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கலாம் அவுட்ஃபிட்க்கு. காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எவ்வளோ வீடியோ போடுறேன்னு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னால் முடிஞ்சது நான் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
யாரோ 2 பேர் லீவ் ஆயிட்டாங்க. அகைன் நான் தான் இம்போஸ்டர். நான் ஷேப் ஷிஃப்டர்னால் நம்ம அடுத்தவங்களாம், அதாவது இந்த ட்ராமாவில் தான் கேரக்டர் மாற்றிட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதுனே கேரக்டர் மாற்றேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை ஒரு போட்டு இவனை தப்பிச்சிட்டான். ஐ திங்க் அவன் இன்ஜினியராலையும் ஹனி அண்டன் சரி, இதான் இங்கே தான் பேசிப்பாங்க. இவங்க தான் இம்போஸ்டரு, இவங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்வாங்க. சொல்லுவா ஐ ஆம் இம்போஸ்டரா? யார் தான் செல்ஃப் ரிப்போர்ட்டு. நம்ம செல்ஃப் ரிப்போர்ட்டுக்கே ஓட் போடுவோம், இல்லைன்னா அடுத்ததில் திருப்பியும் லார்ட்ஸ் ஸ்வீட்டி ஓஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லார்ட் ஸ்வீட்டின்னா நான் தான், நீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ ஐ எம் டெல்லிங் தி ட்ரூத்னு போட்டிருக்கேன், இல்லைன்னா எனக்கு ஓட் போட்டுருவாங்க. பரவாயில்ல, எனக்கு யாருமே ஓட் போடல. ஹனி அவங்க தான், ஆனால் அவங்க இம்போஸ்டர் கிடையாது, நாங்கள் தான் இம்போஸ்டர். ஆனால் அது க்ரூமேட்டுக்கு தெரியாது. நான் யாராவது சாகடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே இவங்க இது பண்ணிட்டாங்க. ரெட்டாக இருக்காங்கலாம் இம்போஸ்டர். ஸோ நான் சப்பார்டிடேட் பண்ணுறேன். எங்கே கொடுக்கலாம்? ஓட்டோவில் கொடுப்போமா, எலக்ட்ரிக்கல் கொடுப்போமா, கம்யூனிகேஷனில் கொடுப்போமா? எனக்கு எதுவுமே கிடையாதா? ஓகே, கில் பண்ணுற நேரம் வந்துச்சு. யாருன்னு கிடைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்துச்சு. அட, நம்மளோட எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. நான் ஓகேன்னு அனுப்புகிறேன். நீ என்ன சொன்னாலும் எல்லோரும் உனக்கு தான் ஓட் போடுவாங்க, நானும் அவனுக்கே ஓட் போட்டுருவேன். நான் அவனே மாட்டி விட்றேன், இல்லை நான் வந்து க்ரூமேட்டுன்னு அப்போ தான் நம்புவாங்க. ஸோ நான் ஒரு கேம் மட்டும் விளாடி போடுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஓட்டுன்னு போட்டுருக்காங்க, நான் ஓட் பண்ணிட்டேன். இன்னும் ஆர்ட் ஃபிலிம் ஓட் போடல, ஆர்ட் ஃபிலிம் மட்டும்தான் ஓட் போடல. இந்த நேவ்னு போட்டுக்கலாம். இவங்களும் ஒரு இம்போஸ்டர் தான், இவங்களும் நானும் இம்போஸ்டர். ஆர்ட்ஸில் இந்த கேம் விட்டு போயிட்டாங்க.
அவங்க இம்போஸ்டர் கிடையாதுப்பா. நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஷேப் ஷிஃப்டர் வந்து என்ன மாதிரி என்ன மாட்டி விட பார்க்கலாம். இப்போ நான் அவனை மாட்டி விட்றேன். அவனை மாட்டெல்லாம் பார்த்தா கேமு முடிஞ்சிச்சு. ஓகே டன், பாய் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.